நீங்க போய் துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்கீங்க? இதுல என்ன இருக்கு? எப்போ நான் தானே காய போடுவேன். முன்னாடினா பரவாயில்ல, நீங்க தனியா இருந்தீங்க, அதனால நீங்க காய போட்டீங்க. இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? கல்யாணம் ஆனா இதெல்லாம் நான் செய்யக்கூடாதா? இல்ல, உங்களுக்கு கூச்சமாவே இல்லையா? இல்ல, அக்காவோட புடவை ஜாக்கெட்லாம் காய போடுறீங்களே, அதான் கேட்டேன். இதுல வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. வெக்கமா இல்ல சரி, ஆனா அக்கா ஒரு நாள் கூட உங்க துணியெல்லாம் காய போட்டு நான் பார்த்ததே இல்லையே. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீதான் பிரச்சனை. நானா? உண்மையை சொல்லு வக்கீல. கல்யாண மண்டபத்துல வேற வழி இல்லாம தான் அன்பு கழுத்துல தாலி கட்டின. என்ன பாக்குற? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. பாரு கோழி, இது வரைக்கும் நான் யாரு எப்படிப்பட்டவன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் எதையும் உங்ககிட்ட மறைச்சதே இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கிற? கேள்விதானே கேட்டேன். ஏன் உன்கிட்ட பதில் இல்லையா? பாரு கோழி, முடிஞ்ச போன விஷயத்த எதுக்கு திரும்ப பேசிட்டு இருக்க? இங்க பாரு வக்கீல, உன் வாழ்க்கையில குழலின்னு ஒரு பொண்ணு வந்தா, உன்னை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டா, அது முடியாம போச்சு. அவளுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். குழலி, என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி பேசுற? நீ என்னடானா அன்பு உனக்கு பிடிக்கும்னு சொல்ற. அன்பு உன்னை பிடிக்கலன்னு சொல்லி உன் கூட ஒரே வீட்ல இருக்கா. இதுல பாதிக்கப்பட்டது நான் தான். உனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைச்சாச்சு, உன் பொண்ணுக்கு ஒரு அம்மா கிடைச்சாச்சு, கடைசியில தனியா நிக்கிறது நான். குழலி, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியல. இப்ப புரியாத மாதிரி என்ன சொல்லிட்டேனா? நீ இனியாவுக்காக தான் கல்யாணம்னு சொன்ன, அவளும் இனியாவுக்காக தான் சொன்னா. ஆனா இப்ப நீங்க ரெண்டு பேருமே கொஞ்சறதையும் கொலவறதையும் பார்க்க சகிக்கல. அதனாலதான் கேக்குறேன், உண்மையை சொல்லு. குழலி, எனக்கு அன்பு எவ்வளவு பிடிக்கும்னு எத்தனையோ தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சொல்லிருக்கதான். அவதான் வேணும்னு நீ அவ பின்னாடி போனப்பெல்லாம் அவ உன்னை துரத்தி விட்டுருக்கா. உன் பிள்ளையே உன்கிட்ட இருந்து அரசு பிரிச்சவன் சொன்னதுக்கு அப்புறம் கூட அவ கொஞ்சம் கூட மசியல. ஆனா இன்னைக்கு நான் உனக்கு வேண்டாதவள் ஆயிட்டேன்ல. நான் இனி அவ என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டேன். என்ன நீ மறந்துட்டல்ல? குழலி, என்ன மன்னிச்சிரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ செஞ்ச உதவிய நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். உன் மன்னிப்பு, உன் நன்றி எல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. சரி, நீ அன்புவை தானே லவ் பண்ண? குழலி, எனக்கு தெரியல. இப்ப வரைக்கும் எனக்கு அதுக்கான பதிலே தெரியல. அப்ப சரி, அதான் அன்பு ஒரு வருஷம் முடிஞ்சதா உன்னை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டால. அதுக்கப்புறமா நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நாம ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் நடந்திருக்கணும். அன்னைக்கு ஏற்பட்ட பிரச்சனையில தானே நீ அன்புவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதுவும் இனியாவுக்காக தானே. அதான் ஒரு வருஷம் கழிச்சு அவளே போக போறாளே, அப்புறம் என்ன? பாரு கோழி, அது வந்து ஏன் இப்ப தடுமாறுது? இல்ல கோழி, கல்யாணங்கிறது விளையாட்டு இல்ல. இந்த கதையெல்லாம் நீ வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு நீதான் வேணும். என்ன லூசு நினைச்சியா நீ சொல்றதெல்லாம் நம்பி ஏமாறுறதுக்கு? எனக்கு நீ வேணும். அந்த அன்புவை விட்டு தள்ளியே இரு. நான் தான் உன் பொண்டாட்டி, நான் தான் இனியாவோட அம்மா. என்ன இவளை என்ன சொல்லி சமாதானப்படுத்தலாம்னு யோசிக்கிறியா? இங்க பாரு கோழி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது உண்மைதான். அந்த கல்யாணம் நடந்திருந்தா நான் உனக்கு ஒரு நல்ல புருஷனா இருந்திருப்பேன். ஆனா எல்லாமே மாறி போச்சு. அன்பு என் கூட இருப்பாளா மாட்டாளாங்கிறது அவளோட விஷயம். ஆனா இனிமே அன்போட இடத்துக்கு வேற யாரும் வர முடியாது. அப்ப என்னோட நிலைமை? இங்க பாரு கோழி, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். என்னையா நல்லது? குழலி,
உன் வேலை மட்டும் பாரு. இ- ஒரு நிமிஷம். இதுதான் உன் முடிவா? இதுக்கு மேல முடிவு பண்ண வேண்டியதும் முடிவு எடுக்க வேண்டியதும் நீதான், நான் இல்ல. ஓ, அப்படியா? சரி, அப்போ ஒரு முடிவு எடுத்துடுறேன். எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. ஏய் அன்பு, என்னாச்சு? ஏதோ சத்தம் கேட்டுச்சு. ஒன்னும் இல்ல, தண்ணி குடிக்கும்போது கிளாஸ் தவறி கீழே விழுந்துருச்சு. வேற ஒண்ணும் இல்லையே. இல்ல, வேற ஒன்னும் இல்ல. இல்லையே, உனக்குள்ள ஏதோ என்கிட்ட சொல்லாம மறைக்கிற மாதிரி இருக்கே. நான் ஒன்னதான் நினைச்சேன். நீ எப்படி உடனே ஓடி வந்து நிக்கிற? ம்? ம்ஹும். என்ன அன்பு, வாய் வரைக்கும் வார்த்தை வருது, ஆனா என்கிட்ட பேச ஏதோ ஒண்ணு தடுக்குது. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் உன்னை வெறுக்கிறேனா இல்ல விரும்புறேனானே எனக்கே தெரியல. இதுல என்ன சந்தேகம்? நீ என்ன விரும்புற. என் கண்ணு உன்னை கோவமா பாக்குது, என் வாய் உன்னை திட்டுது, ஆனா என் மனசு மட்டும் உன்னை நேசிக்குது. உனக்கு இது புரியுதா இல்லையா? எனக்கு புரியுது அன்பு, உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. நீ உன்னோட அன்பெல்லாம் என்கிட்ட காட்டிட்ட, ஆனா என்னாலதான் உன்கிட்ட என் அன்பை காட்ட முடியல. என் வாழ்க்கையில எப்படி ஒரு துணை வேணும்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி ஒரு துணை எனக்கு கிடைச்சிருக்கு. உன்னை விட்டு விலகவும் முடியல, உன்கிட்ட நெருங்கவும் முடியல. ஏன் அன்பு, எதுக்காக உனக்கு இந்த தயக்கம்? என் பசங்களை எப்படி நேசிக்கிறேனோ அப்படித்தான் இனியாவையும் நேசிக்கிறேன், உன்னையும் நேசிக்கிறேன். அதனால என்னால உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. ம், நீ என் பக்கத்துல இருந்தா எனக்கு எந்த கஷ்டமும் வராது அன்பு. என்னடா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பேசாம இருக்க. என்னமோ என் கண்ணை பார்த்தாலே என் மனசுல இருக்கிறத சொல்லுவேன்னு சொல்லுவ. நான் இப்போ உன் மனசுதான் அன்பு படிச்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையாவே என் மனசுல இருக்கிறது உனக்கு தெரியுமா? சரி, நீ போய் தூங்கு. அன்பு, ஷ். எந்திரிச்சிருவாங்க. என்ன அன்பு? சத்தம் போட்டு பேசாதீங்க, குழந்தைங்க தூங்குறாங்க. ம், சரி, ஏன் இப்ப வந்தீங்க? அது ஒண்ணும் இல்ல, சத்தம் கேட்டுச்சு அதான். ஆமா, நீ என்ன பத்தி தானே மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்த, அதான் வந்தேன். போதுமா? நான்லாம் மனசுக்குள்ள ஒன்னும் நினைக்கல. எனக்கு எல்லாம் தெரியும் அன்பு. உனக்கு வந்தது ஒரு கெட்ட கனவு. எனக்கு ஒன்னும் ஆகாது அன்பு, நீ எதுக்கும் பயப்படாத. பெரிய ஜோசியர் இவரு, என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிடுவாரு. இந்த நடுவு ராத்திரியில நீ எந்திரிச்ச லைட்டை போட்டு தண்ணிய குடிச்சு பயத்துல கிளாஸை தவற விட்டுருக்கேன்னா அது கண்டிப்பா எனக்காக தான்.
என்னை பத்தி ஒரு கெட்ட கனவு கண்டிருக்கேன். ரைட்? எனக்கு எதுவும் ஆகாது அன்பு. சரி, என் கையை விடு. இப்ப கையை விட போறியா இல்ல சத்தம் போட்டு பசங்களை எழுப்பவா? போ. என்ன? இல்ல, நீ எதுக்கு கெட்ட கெட்ட கனவா கண்டுகிட்டு இருக்க? ஏதாவது காதல் கனவா காணு. அப்படியாவது காதல் வருதான்னு பாப்போம். சிவம், என்னம்மா? ஒண்ணு இல்லப்பா. ஆ? என்னடா சிரிக்கிற? எதிர்கட்சி வக்கீல ஒரு பாயிண்ட் எடுத்தா காரணம் இல்லாம இருக்குமா? என்னன்னு சொல்லுங்க. டேய், நான் உனக்கு என்ன எதிர்கட்சி வக்கீலா? இல்லையா பண்ண? அன்பு வந்ததுக்கு அப்புறம் நாமலாம் அவனுக்கு எதிர்கட்சி தானே. என்னப்பா நீங்க? நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னா. சிவம், அன்பு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? ஏங்கிட்டியா? எதை பத்தி? டேய், நீ யாருகிட்ட வேணாலும் போய் சொல்லலாம், ஆனா எங்க கிட்ட முடியாது. எதுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு? நான் நேராவே கேக்குறேன். தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை பத்தி அன்பு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? என்னம்மா நீங்க? அவ கழுத்துல கயிறு இருந்தா என்ன, தங்க இருந்தா என்ன? நீங்க ஏமா அதை பத்தி கவலைப்படுறீங்க? டேய், என்னடா பேசுற? தாலிங்கிறது என்ன விளையாட்டு காரியம் நினைச்சியா? தாலிய ரொம்ப நாளைக்கு மஞ்ச கயித்துல போட்டு வச்சுக்க கூடாது. அம்மா, எத்தனையோ பொண்ணுங்க வெறும் மஞ்ச கயிறை தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா? டேய், நான் சொல்லல அவன் இப்படித்தான் பேசுவான்னு. என்னடா சிவம், அன்பு உங்ககிட்ட பேசினாளா இல்லையா? பேசினாப்பா. அவ கொஞ்சம் யோசிக்கிறா. ஏய், இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கீங்க. தாலி கயிறு தானே மாத்த போறோம், இதுக்கு என்ன யோசிக்கணும்? அதுக்கு இல்லம்மா, இன்னும் 1 வருஷம் தானே, அதுக்கு இதெல்லாம் தேவையானு. சரிடா, அது 1 வருஷமாவே இருக்கட்டும். செயின் மாத்துறதுல என்ன பிரச்சனை? என்னங்க நீங்க? அன்பு எங்கேயும் போக மாட்டா, இங்கதான் இருக்க போறா. அம்மா, இதை இப்படியே விடுங்க. திரும்ப இதை பத்தி யாரும் பேச வேண்டாம். வாமா, கொஞ்சம் இரு. இந்த விபூதி எடுத்துக்கோ. ஆண்டி, ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? என்னம்மா சொல்லு. ஆண்டி, இல்ல, இந்த கயிறை போட்டிருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. என்னம்மா சொல்ற? இல்ல, ஏதாவது சின்னதா ஒரு செயின்ல போட்டுக்கலாமா? அதுக்கு என்னம்மா, போட்டுக்கலாமே. இந்த தாலிய செயின்ல மாத்துறதுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல? ஆமா ஆமா, ஃபங்க்ஷன்லாம் இருக்கு. அத ஏன் இன்னும் பண்ணல? ஏங்க, எல்லா விஷயத்தையும் ஞாபகமா செய்ய சொல்லுவீங்கல்ல, இத மட்டும் எப்படி மறந்தீங்க? ஆமாமா, பண்ணும். அத பண்ணலனா தாலி கட்டினவங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிரும்னு சொல்றாங்க. அதனால ஃபங்க்ஷனை பண்ணிடலாமா? ஆமாமா, பண்ணிடுவோம். எங்களுக்கு இந்த யோசனை வரவே இல்லை பாத்தியா? உனக்கு தோணி இருக்குமா? ரொம்ப தேங்க்ஸ்மா.
போதும் போதும், இதுதான் சாக்குன்னு ஓவரா வழியாத. இல்ல இல்ல, நான் அப்படி எடுத்துக்கல. இதுவும் உனக்கு ஒரு உதவியா தான் பண்றேன். நீ வேற ஏதாவது நினைச்சுக்காத. சரிங்க மேடம். ம். ஏங்க ஆ, தாலி பிரிச்சு கோக்கணும்னா நல்ல நாள் பார்க்கணும்ல. ஆமா லட்சுமி. வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. ஆ, ஓஹோ, அதையும் நீயே பாத்துட்டியா? அன்னைக்கே பண்ணிடலாம். ம், சரிங்க ஆண்டி. டேய் சிவா, நீ பெரிய ஆள் தான்டா. இவ்வளவு நேரம் அதெல்லாம் தேவையில்லை அப்படி இப்படின்னா அன்பு பேச ஆரம்பிச்சோன்ன அப்படியே அமைதியாயிட்ட. ஆ, அப்பா, அன்புக்கு புரிய ஆரம்பிச்சிடுச்சுல்ல. இனிமே எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். அன்பு, அன்பு, கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடுக்குறியா? ரொம்ப தாகமா இருக்கு. இதை கொண்டு வரேன். ஆமா, இந்த வெயில்ல எங்கத்த போயிட்டு வரீங்க? கடைக்கு போயிருந்தேம்மா. ஓ சரி. அன்பு, ம்? கடைக்கு போயிருந்தேன்னு சொல்றேன். எந்த கடைக்குன்னுலாம் கேட்க மாட்டியா? இல்ல, எந்த கடைக்கு? உட்கார், சொல்றேன். தாலி பிரிச்சு கோக்கிறதுக்காக செயின் வாங்க போயிருந்தேன். நீ வேற ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டிருக்க. அவனையும் கூட வாடானா வேலை இருக்குன்னு வெளியில போயிட்டு அதுக்கு 1000 தடவை போன் அடிக்கிறான். ஒவ்வொரு செயினா எடுத்து வச்சு அத போட்டோ எடுத்து அவனுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புனேன். கோர்ட்ல வேற இருந்தானா இடையில பார்த்து இது வேண்டாம் அது வேண்டான்னு என்ன பாடா படுத்துனான். ஒரு 100 செயினாவது போட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பியிருப்பேன். கடைசியில இதுதான் ஓகேன்னு ஒரு செயினை ஓகே பண்ணான். பாரு எப்படி இருக்குன்னு. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். போட்டுக்க போறவ நீதானே, நீ பார்க்காம எப்படி? இந்த பாரு. எப்படி இருக்குமா? நல்லா இருக்கா? ம். தாலிக்கு பெருமையே அத கட்டினவனை வச்சுதான். எனக்கு புரியுதுமா உன் மனசுல என்ன ஓடுதுன்னு. நீ ஆசைப்பட்டு இந்த கல்யாணம் நடக்கல. ஆனா நீயும் சிவமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினது உண்மைதானே? யாரு கண்ணு பட்டுச்சோ நடுவுல உங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் கும்பிடுற கடவுள் என்னை கைவிடலம்மா. உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிடுச்சு. இந்த ஃபங்க்ஷன் கூட கல்யாண மாதிரி தான். அன்னைக்கு இனியாக்காக தான் நீ இந்த தாலியை ஏத்துக்கிட்ட. மறுபடியும் இந்த தாலி உன் கழுத்துல ஏறும்போது நீ மனசார சிவத்தை ஏத்துக்கணும். ஆண்டி, இங்க பாரு அன்பு, அவன் என் புள்ளைங்கிறதுக்காக சொல்லல. உண்மையாவே அவன் ரொம்ப நல்லவன். மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு அவன் எப்பவுமே நினைப்பான். உனக்கே தெரியும் இனி அவன் எப்படி பாத்துப்பான்னு. அதே மாதிரி கலையும் பாரதியும் கூட அவன் ரொம்ப நல்லா பாத்துக்குவான். இதுவரைக்கும் நீங்க 2 பேரும் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. கடவுள் உங்களுக்கு மறுபடியும் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருக்காரு. அதை நீங்க நல்லபடியா வாழணும். நான் உன்கிட்ட கேக்குறதெல்லாம் என் பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு மட்டும்தான். நீ கொடுப்பேன்னு நான் நம்புறேன். அம்மா,
நீங்களும் மருமகளும் ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க போல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல குழலி. அன்புக்கு தாலி செயின் வாங்க போயிருந்தேன். ஓ, அதத்தான் காட்டிக்கிட்டு இருந்தேன். ஏண்டி உன்னை கடைக்கு அனுப்புனா இங்க ரெடி பண்ற? இல்ல பாட்டி, அன்பக்காவுக்கு தாலி பிரிச்சு கொக்க போறாங்களாம். அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஏண்டி உன் கழுத்துல ஏற வேண்டிய தாலியை தட்டி பறிச்சுட்டு இவளுக்கு தாலி பிரிச்சு கோக்குறாங்களா? தாலி டா இப்ப சொல்றேன்டி, நீயும் நல்லா இருக்க மாட்ட, உன்னை கட்டினவனும் நல்லா இருக்க மாட்டான். நாசமா போயிடுவீங்க. ஐயோ பாட்டி, கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டியா? ஏய், உன்னை நான் கடைக்கு அனுப்புனா இங்க நின்னு கதை பேசிக்கிட்டு இருக்க அறிவு கிட்டவளே. ஐயோ அக்கா, நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. பாட்டி எப்பவுமே அப்படிதான். சரி, அதை விடுங்க. அம்மா செயின் வாங்கியாச்சா? ம். 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 ரொம்ப அழகா இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், எப்படி இந்த ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்.